சாரி ஆதவர்ஜுனா பேச்செல்லாம் எடுக்க முடியாது. சட்டப்படி வெளியிட தூக்கணும் தான். இல்ல கரெக்ட் நீங்க சொல்றது. ஆதவர்ஜுனா பேச்சை எடுக்க முடியாது. அவர் சிறுபிள்ளைத்தனமான பேச்சுன்னு நான் சொல்லல. ஆதவர்ஜுனாவே சொல்லி கோர்ட்ல போய் ஐயா மன்னிச்சு ஐயா எனக்கு தெரியாம சொல்லிட்டேன். நான் போட்டதெல்லாம் நான் ஒரு ஆளே கிடையாதுங்க. ஏங்க என்னையெல்லாம் ஏங்க நான் சிரிக்காதீங்க சாமி. அவர் சொன்னதுங்க நீதிமன்றத்துல. ஐயா நான்லாம் ஒரு ஆளே கிடையாது. என் பேச்சை நம்பி நான் போட்ட பதிவை நம்பி இங்க சமூகத்துல கலவரம் வந்துருமா? ஆனாலும் நான் பதிவை நீக்கிட்டேன் ஐயா. நான் போட்டது தப்புதான் அப்படின்னு போய் மன்னிப்பு கேட்டது யாரு? நடந்துச்சு அதெல்லாம். மன்னிப்பு கேட்டது யாரு? நீதிமன்றத்துல. சார் இதெல்லாம் இதுதான் சார் உள்ளரங்களை போய் காலில் விழுறதும் வெளியில வந்து சீன் போடுறதும் இவர்களுக்கு வழக்கமா நடக்கிறது. நிர்மல்குமார் சதி கோட்பாடுன்னு கரூர் பத்தி பேசுறாருல, உண்மையில அவர் ஆண்மகனா இருந்தா நான் இன்னைக்கு சவால் விடுறேன். நீதிமன்றத்தில் போய் வழக்கு போடுங்க, சதிக்கு ஆதாரம் கொடுங்க. ஏன் சார் நீதிமன்றத்தில் போய் ஐயா இது விபத்துங்க ஐயா எங்களை ஜாமீன்ல விடுங்க ஐயா இதுக்கெல்லாம் சம்பந்தம் மதியழகம் தானே கை கட்டி நின்று ஜாமீனுக்கு போய் நின்று கேட்டது புசி ஆனந்தும் நிர்மல்குமாரும் ஆதவர்ஜுனாவும். அப்போ விபத்துன்னு நீதிமன்றத்தில் போய் சொல்றீங்க, வெளியில வந்து மைக்கு பிடிச்சி பேசும்போது வீராவேசமா இது சதி கோட்பாடு திமுக சதி செந்தில் பாலாஜி என்ன பித்தலாட்டம். அதனாலதான் சொல்றேன் நீங்க பித்தலாட்ட பேர் வழிகள். உங்களுடைய சாயம் வெளுத்து போச்சு. மக்கள்லாம் உங்களை என்னைக்கோ தொடச்சி எரிஞ்சிட்டாங்க. நம்ம கரூர் விஷயம் நிறைய பேசிட்டோம். ஆனா இந்த 1.5 கோடி ரூபாய் விஷயத்துல ஃபைன் விஷயத்துல பிஜேபி கூட தாவேகா கூட்டணி வைக்கல, விஜய் வந்து அனுசரிச்சு போகல, சுயேட்சா தனிச்சு நிக்கிறதுனாலதான் தனி அணியா நிக்கிறதுனாலதான் பிஜேபி வந்து விஜய் பழி வாங்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீதிமன்றங்களை வந்து நீங்க வந்து தப்பா தரக்குறைவா யோசிக்கிறதுக்காக அவங்க சொல்றாங்களா? தாவேகா தொண்டர்கள் அப்படிதான் சொல்றாங்க. அந்த தொண்டர்களுக்கு தான் அறிவில்லை, மங்குனியா சாவன் தான். அவன் வந்து நீதிபதிகள் சாதகமா தீர்ப்பு கொடுத்தா கொண்டாடுவாங்க. அதே நீதிபதி வந்து அவர் வந்து நியாயமா ஒரு விஷயத்த பேசினாருன்னா விமர்சிப்பாங்க. நீதிபதிகளை விமர்சிக்க கூடாதுன்ற அடிப்படை அர்த்தம் கூட தெரியாத விஜய் 1.5 கோடி ரூபாய் ஃபைன் கட்டக்கூடிய அந்த விஷயத்துல அரசியலே இல்லையா? நீ வந்து காசை மறைச்சாரா மறைக்கலையா? அதான் கேள்வி. மறைச்சிருக்காருல, மறைச்ச அரசாங்கம் வரி போட்டா கட்டணும், அவ்வளவுதான். இதுல அரசியல் எங்க வந்தது? நீ இதை அரசியல் ஆக்க முயற்சிப்பது தாவேகாவும் விஜயும் அந்த மங்குனி கும்பலும் தான். இதனால அவங்களுக்கு அவப்பெயர் தானே. இதுல எப்படி லாபம் வரப்போகுது அவங்களுக்கு? நீங்க பழி போடுறதுல மன்னர்கள் சார். அவங்க யாரோ அதாவது கரூர் சம்பவம் திரும்பி அங்கதான் வரணும். நான் இவர்கள் 41 பேரை கொன்னுட்டு தன்னால் தான் 41 பேர் செத்தான்றதே உணராம அத பழிய வந்து உதவி செய்ய போனவர்கள் மீது திருப்புவது வந்து இவருடைய கையில் இருக்கிற ஒரு விஷயம். இவங்க கிட்ட வந்து கையில் என்ன இருக்கு? சோசியல் மீடியா இருக்கு. ஃப்ராடு தடம் பண்றதுக்கான அத்தனை பித்தலாட்ட வேலைகள் செய்வதற்கும் இந்த மாதிரி சமூக வலைதளத்தை பயன்படுத்துறதுக்கு காசு வச்சிருக்காங்க. அதுவும் ஆதவர்ஜுனா மாதிரி ஆட்கள் சொந்த உழைப்பு துட்டு கிடையாது, மாமனார் காசு. அதுவும் எங்க இருந்து வந்தது? சுரண்டல் லாட்டில வந்த காசு. யாரையோ அடிப்படையில தினக்கூலியில சம்பாதிக்கிறவங்க கிட்ட தான் சுரண்டி சம்பாதிச்ச காசுல தன் பக்கமா வந்த காசை வச்சு இன்னைக்கு வந்து செலவு பண்ணிட்டு இருக்காரு.